இந்த வரகூரியே சேர்ந்தவர் அவர், ப்ரொஃபஸர் குஞ்சித பாதம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அவரோட சேர்ந்து சத்குரு நாராயண தீர்த்த பஜனை மண்டலின்னு வச்சுட்டுருக்கா. தான் மட்டும் பாடாமல் தன்னோட குழந்தைகளையும் அதே மாதிரி தன்னோட பசங்களையும் அதே மாதிரி டெவலப் பண்ணியிருக்கார். அவரோட பையன் 2 பேரும் விஜயகுமார், ராமகிருஷ்ணன், அவரும் அப்பாவோட சேர்ந்து பாட போகிறார். இந்த பாட்டை நிஜமாகவே இந்த குழந்தைகள் ரொம்ப நாளாக பாடித்து அவளும் இருந்து அவசியமாக கேளுங்க. நீங்கள் பாடின ஒரு பாட்டுக்கும் அர்த்தத்தோடு சொல்லுவார் அவர். நிச்சயமாக அகோபாகியம், எல்லாரும் அவசியமாக இருந்து கேளுங்க. சத்குரு நாராயண தீர்த்த மகாராஜுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். இங்கே 2-3 பேர் இதை அரேஞ்ச் பண்ணுறா. நிறையா எம்முங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. மனசு வேணும், மணியும் வேணும். யார் யாருக்கு இஷ்டம் இருக்கோ இந்த வரகூர் புண்ணியபூமி ட்ரஸ்ட்டுக்கு உங்களாலான இதை டொனேஷனாக கொடுக்கலாம். இந்த ஆல் த ஈவெண்ட்ஸ் 3 நாளும் நடக்க போகிறது. நாளைக்கு கடலூர் கோபி பாகவதரோட பாட்டு இருக்குது. நாளான்னைக்கு ஈரோடு ராஜாமணி அண்ணாவோடது இருக்குது. எல்லோரும் எல்லா நாளும் வந்து அவசியம் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா நம பார்வதீபதயே மகாதேவா. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஹரே ஹரி. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பெருமாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். அடுத்தது இந்த தரங்கிணியில் கொஞ்சம் ருச்சி வரத்துக்கு காரணமாக இருந்தவர் ரவியோட அப்பா ஆலாசிய வாத்தியார். எங்கள் ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடின மாதிரி யாரும் பாட முடியாது, அப்படி பாடுவார். அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு ருச்சிக்கு வந்த காரணம் எங்கள் ஊர் குருசாமி சாஸ்திரிகள். அவர் நாராயண தீர்த்த தரங்கத்துக்கு கம்ப்ளீட்டாக அர்த்தமே எழுதியிருக்கார். யாரும் அர்த்தமே எழுந்து கிடையாது, அவர் எழுதியிருக்கார். எங்கள் ஊர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இஸ் நோ மோர். இப்படி பல பேருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறேன். ஹரி யதங்கிரி பங்கேருவரேணு லக்னம் நிபீய நீரம் நிபனாந்தரங்க ஜானாமி தத்வம் நிஜமாத்மரூபம் தம் நௌமி நாராயண தீர்த்தமாயோ நாராயண தீர்த்தம் நௌமி யம் நாம்ன பட்டனம் மனாகபீயதே ஓங்காரலக்ஷாதிகம் என்மூர்த்தேரபி பூஜனம் மரிகர பிரம்மாதி பூஜாஸ்மிருதம் யத்கார்யம் திவிதம் சமஸ்த ஜகதாம் சாட்சாத் நிர்நாயகம் ஸ்ரீநாராயண தீர்த்த சத்குருவரம் தம் நௌமி முக்தி வேதாந்தார்த்த விசாரகம் யதிஷனா வித்வஸ்த வேதாசயோ நானாதந்திர பதார்த்த சம்சய கணத்வாந்தார்க்கதுல்யம் குணைஹி நானாதேச திகந்த சந்ததயச பிராப்தாவகாசம் குரும் ஸ்ரீநாராயண தீர்த்த
தீர்த்த சத்குருவரம் தம் நௌமி முக்தின் போதாகாத சுநிர்மலாதி மதுரே என் மனசாதோ உச்சித சிந்துரனிஷம் சஹந்த்யாதிதூதி ஜனைः பக்தி ஞப்தி விரக்தி संयमतुलं कन्यात्रयं प्रापयः श्रीनारायण तीर्थ सद्गुरुवरं तन्नौमि मुक्तिश्री ஹரிவோ. நாராயண தீர்த்தர் 12 தரங்கங்கள் எழுதியிருக்கார். தரங்கம்னா அலைன்னு அர்த்தம். அலைகள் நிறைந்தது தரங்கிணி. கமலம்னா தாமரை, கமலினின்னாக்க தாமரை நிறைந்த ஒரு குளம்னு அர்த்தம். குமுதம்னா அல்லி, குமுதினின்னாக்க அல்லி நிறைந்த ஒரு குளம்னு அர்த்தம். அந்த மாதிரி 12 தரங்கங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லிட்ரேச்சர் தரங்கிணி. இந்த தரங்கிணியில் 12 தரங்கங்கள் இருக்கு. 12 தரங்கத்தில் ஒவ்வொரு தரங்கத்திலையும் நிறைய கீதங்கள் பாடியிருக்கார் நாராயண தீர்த்தர். ஏன்னா இது ஏது சொல்கிறேன்னா, பத்ராஜலத்தை கொண்டு வைக்கப்படாதா, வேறு ஏதாவது சதாசிவ பிரம்மேந்திராவை கொண்டு வைக்கப்படாதா, இதை தரங்கத்தை கொண்டு வச்சார்னா, தரங்கம் பூராவுமே அதில் இருக்கிறது பூரா உபனிஷத்தும் வேதமும் தான். நிறைய உபனிஷத்துகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு த பிக்கஸ்ட் நெக்ஸ்ட் டு பிருகதாரண்யக உபனிஷத்து தான் மிக பெருசு. அதுக்கடுத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. இவ்வளோ பெரிய புக்கு அது. அந்த புக்கினுடைய சாராம்சத்தை 20 ஒரு ஸ்டான்ஸாவில் சொல்கிறார். முண்டகோபனிஷத்து இருக்குது, ஈஷாவாஸ்யம் இருக்குது, இத்தனையும் இந்த தரங்கத்தில் இருக்குது. அதனால் இது முக்கியம். அதனால் என்ன சொன்னால், தரங்கம் பாடினாக்க வேதபாராயணம் பண்ணின ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு லிட்ரேச்சர். இந்த தரங்கத்தில் 12 தரங்கங்கள். தரங்கத்தை யூனிட்டாக பிரிக்கலாம். எப்படி? கிருஷ்ண ஜனனம் ஒரு தரங்கம், ஒரு 4 தரங்கம். கோபிகைகள் எப்படி சந்தோஷப்பட்டா கோகுலத்தில் கிருஷ்ணனோடங்கிறது ஒரு 4 தரங்கம். கிட்டத்தட்ட 33 கீதங்கள் இந்த கோபிகைகளுக்காக செலவு பண்ணுறார். நடுப்புற நிறைய விஷயங்கள். காளிய நர்த்தனம். அப்புறம் இந்த பிரம்மா இந்த பசு எல்லாத்தையும் இழுத்துன்னு போகிறது, அதுக்கு பதிலாக 1 வருஷம் கிருஷ்ணனே அதுவாக மாறுறது, அது ஒரு தீட்சிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்ணுறது. அதில் போய் கிருஷ்ணன் போய் எனக்கு சாப்பாடு போடுறது, அவள் முடியாதடான்னு சொல்கிறது. தீட்சித பத்திரிகை அவளுக்கு சாப்பாடு போடுறது, அது ஒரு செட்டு. இப்படி நிறைய விஷயங்கள். கடைசியாக என்ன பண்ணார், ருக்மிணி கல்யாணத்தில் கொண்டு வந்து முடித்தார். இன்னொன்று சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், எந்த கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் ஆன உடனே நாராயண தீர்த்தருடைய கல்யாண தரங்கம் தான் பாடுவாள், ஆலோக்கையை தான் பாடுவாள். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அது. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது 2வது தரங்கத்தில் இருக்கக்கூடிய, அதில் மொத்தம் 16 பாட்டு இருக்குது. அத்தனை என்னால் கவர் பண்ண முடியாது இந்த கிவன் டைமில். சில பாட்டை பாடி அற்புதமான பாடல் ஒன்றுமே அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சூப்பராக அதை நினச்சி சந்தோஷப்படும். அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார். முதல்ல நாராயண தீர்த்தருக்கு வழிகாட்டின நடுக்காவேரி பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். அதை பாடும்.
हिमगिरि चनयापत्यम हिमाचल चापतमुं तेजः किमपि எந்த காரியம் பண்ணினால் கிமபி மகத்தமம் ஆத்யம் முதல்ல புடிங்கடாங்க யார விக்ன திமிரகரணாய நாராயண தீர்த்தர் நிறைய மெட்டஃபர் யூஸ் மெட்டஃபர்னா இங்கிலீஷில் உவமேயம் உவமேயம்னா என்ன மெட்டஃபர்னா என்னன்னா ஒரு பொருளை அப்படியே சொல்லாமல் வேற ஒரு பொருளை அது மேலே வச்சு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணு ஒருத்தர் ரோட்டில் வந்தான்னா அவன் என்ன சொல்கிறான், தங்கரதம் வந்தது வீதியிலே. தங்கரதமாக வந்தது, தங்கரதம் மாதிரி இருக்கிற மாதிரிங்கிற வார்த்தை இல்லைங்க, அதுக்கு வச்சேலா தங்கரதமே வந்தது அப்படிங்கிற இது. திஸ் இஸ் கால்டு மெட்டஃபர். விக்ன திமிரகரண, திமிரம்னாக்க இருட்டுன்னு அர்த்தம். விக்னம்ங்கிற இருட்டை போக்கணும்னு சொன்னால் பிள்ளையாருக்கும் விக்ன திமிரகரண ஜய ஜய சுவாமி ஜய 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 ஜித வைரி வர்க பிரஜ ஜய ஜய ஜித வைரி வர்க பிரஜ ஜய ஜய கஜ முக ஜய வக்ரதுண்ட ஜய ஜய கஜ முக ஜய வக்ரதுண்ட ஜய ஜய சுவாமி ஜய 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 சுவாமி ஜய ஜய முனிகவாகன முனிகணவஞ்ச பூஷகவாகன முனிகணவஞ்ச தோஷரகித துரிதாசுர பிருந்த தோஷரகித துரிதாசுர பிருந்த சேஷபூஷண சிவவாரிதி சந்திர சேஷபூஷண சிவவாரிதி சந்திர ஓழிட பரிஜன புண்ணிக கந்த போஷரகித புண்ணிக கந்த ஜய ஜய சுவாமி ஜய 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 சுவாமி ஜய ஜய சக்ராதிசூரகண சன்னுத சரண சக்ராதிசூரகண சன்னுத சரண சாதகும்ப மணி திவ்யாபரண சாதகும்ப மணி திவ்யாபரண விக்ன விக்ன திமிராபரண விக்ன விக்ன திமிராபரண வீரநாராயண தீதது கருண வீரநாராயண தீதது கருண ஜய ஜய சுவாமி ஜய 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 சுவாமி ஜய ஜய
சுவாமி என்ன பண்ணார், நாராயண தீர்த்தர் நடுக்காவேரியில் இருக்கிற பிள்ளையார் வந்து டைரக்ட் பண்ணி வர ஊருக்கு வந்து விட்டார். அதனால எங்கள் ஊர் புண்ணிய பூமின்னு. ஒரு வெள்ளை பன்றி உருவத்தில் பெருமாள் எங்கள் ஊர் தெருவில் நடந்து வந்தார்னு, அவர் பின்னாடியே நாராயண தீர்த்தம் நடந்து வந்தார். அந்த தெருவே புண்ணியம் பண்ணிது. இதை பற்றி அப்புறம் பின்னாடி அக்ரூரர் அதை சொல்ல போகிறார். அப்படி போய் அவர் உள்ளே நுழையிறார். உள்ளே நுழைஞ்சோடனே கருடனை பற்றி ஒரு பாட்டு பாடுறார் முக்காரியில். ஸ்ரீ நாராயண வாகனான். அதுக்கப்புறம் பெருமாளை பற்றி பாடுறார். எங்கள் ஊர் வரவூர் பெருமாளை பற்றி ஒரு பிரமாதமாக அதை வந்து இந்த குழந்தைகள் கூட பாடித்தது. அற்புதமான பாட்டு. வரவூர் பெருமாளை பற்றி வராகபுரி பெருமாளேன்னு சொன்னதால நிச்சயம் நாராயண தீர்த்தர் வரவூர் தான் இருந்தார், இல்லைன்னா வேற எங்கேயா இருந்தார்னு சொல்லிவிடுவாயும். ஞான கிரியாசக்தி सर्वज्ञान क्रिया शक्ति सर्वयोगेश्वरं प्रभु सर्ववेद्य विष्णु அப்படி பிரப விஷ்ணு உபாஸ்மயே जय जय रमानाथ जय जय धरानाथ जय जय रमानाथ जय जय धरानाथ जय जय वरागपुर वेंकटेश जय जय वरागपुर वेंकटेश அதாவது இது என்னன்னா தரங்கம் இருக்குது பார்த்தேடா, அது எந்த தரங்கத்தை எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். அது ஒரு ஸ்பெஷல். அப்போ அது நாராயணத்தில் பண்ணுது. இதை இந்த குழந்தைகள் நாட்டையில் பாடித்து குறிஞ்சியில் பாடலாம், ஹிந்தோளத்தில் பாடலாம், எந்த ராகத்தில் பாடினாலும் இது உட்காரும். அப்படி இட் வில் சிட் வெல். அப்பேற்பட்ட எல்லா முக்காவாசி தரங்கங்கள் அப்படி தான். நிகம கோச்சர நீத்ய நிர்மலானந்த ஜன விகலித மகாமோக விமல விஞ்ஞானகரே गगयान संसार कंठित सुरदिगर सकल गुण संपन्न सत्य परिपूर्ण जय जय रमानाथ जय जय धरानाथ जय जय वरागपुर वेंकटेश मधुसूदनानंद मायया कृत भुवन विदुदिवाकर नयन वेदांत भवन विमुख सुरेन्द्र नुद विपुल कल्याण युद विमल योगी जय विविध मुनिकेय जय जय रमानाथ जय जय धरानाथ जय जय वरागपुर वेंकटेश
ಮುರನರಕ ಸಂಹಾರ ಮೂಢಮತಿ ಜನ ದೂರ ಪರಿಜನ ಶಿವಂಕರ ಪರಾವರ ಶರೀರ ನಿರವಧಿಕ ಕಾರುಣ್ಯ ಲೋಕ ಜರಣ್ಯ ಸರಸ ನಾರಾಯಣ ಗೀತ ಸದ್ಗುರುವರೇಣ್ಯ ಜಯ ಜಯ ರಮಾನಾಥ ಜಯ ಜಯ ಧನಾನಾಥ ಜಯ ಜಯ ವರಾಗಪುರ ಜಯ ಜಯ ವರಾಗಪುರ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ. This is for introduction. இனிமேதான் ரெண்டாவது தரங்கம் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி கம்சன் என்ன பண்ணினா, அந்த ஜெயிலுக்கு போய் பொன் குழந்தையா பிறந்திருக்குன்னா, பொண்ணா இருந்தா ஆம்பளையா என்ன பொண்ணால் கூட எனக்கு காலம் முடிஞ்சு போயிடும். ஜெயிலுக்குள்ளே போய் அந்த பொன் குழந்தைய 2 காலை பிடிச்சி தூக்கி அடித்தான் செவுத்துல. அது அப்படியே துர்க்கையா போச்சு. அதாவது எட்டி ஒரு உதைச்சுதான் கம்சன் அந்த சின்ன குழந்தை உதைச்சதில் கம்சன் போய் விழுந்தான் கீழே. ஏன்னு வந்து பார்க்கலாம் துர்க்கையா இருக்கு. அப்போ தேவர்கள் பாடினார் அப்படின்னு ஒரு பாட்டு. ஏன்னா துர்க்கை இங்கே இருக்கிறதுனால அந்த துர்க்கையை பற்றி தேவர்கள் பாடினது நாராயணத்தை. அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு துர்கா ராகத்திலையும் பாடலாம், இன்னும் எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். அதை ரொம்ப அழகாக பாடுறது. அந்த துர்க்கையை பற்றி அப்படி வர்ணிச்சிருக்கார் நாராயண தீர்த்தர். பதாசந்தாட்டிய குழந்தை காலை பிடிச்சானா. பதாசந்தாட்டிய கம்சம் கம்சனை சாயோகமாய மேல போட்டாளாவும் யோகமாய பதாசந்தாட்ய கம்சம் சாயோகமாய அந்தரிக்ஷம் கதா மேல போயிட்டாளாம். குழந்தை மேல போயிடுச்சு. அந்தரிக்ஷம் கதா விஷ்ணு அபூத் அமரைஹி அமரைஹி
இது தேவர்கள் பாடினதுன்னு நாராயண தீர்த்தர் பாடினதில்லை. இது தேவர்கள் பாடு. இந்த தேவர்கள் பாட 16 பாட்டு பாடிக்கிறார் நாராயண தீர்த்தர். கிருஷ்ணனுடைய விளையாட்டை அங்கே கோபிகள் மட்டும் ரசிக்கலையா, யசோதா மட்டும் ரசிக்கலையா, தேவர்கள் ரசிச்சா. இப்படி ஒரு 16 பாட்டு. ஜெய ஜெய துர்கே ஜித வைரிவர்கே, ஜெய ஜெய துர்கே ஜித வைரிவர்கே. ஜெய ஜெய துர்கே ஜித